Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேடா banana makeup setting powder தான் ரெடி பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம வீட்ல கண்டிப்பா எல்லா வீட்லயுமே இந்த இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். வாங்க இந்த பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பனானா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு க்ளீன் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டால்கன் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் உங்ககிட்ட எந்த மஞ்சள் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த டர்மரிக் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற டர்மரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த மஞ்சள் இருக்கோ நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். நல்லா பியூரிஃபை வாட்டராக எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் தான் கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லோ டிண்ட் அதிகமான மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். டால்கன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அதிகப்படியாக இருக்கோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பவுடர்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் லெவலில் இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோ டிண்ட் இருந்தால் நீங்கள் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் இதுக்கு கொண்டு வந்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பவுடர் இதை நம்ம இதில் மாற்றிக்கணும். ஃபுல்லாக மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக விட போகிறோம். இது ஒரு 6 to 7 ஹார்ஸ் வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுறணும். விட்டு இது நல்லாவே ட்ரை ஆயிரும். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த பிளேட் வேணால் எடுத்துக்கலாம், சில்வர் பிளேட் கூட எடுத்துக்கலாம். நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 7 ஹார்ஸ் விட்டுருங்க. இப்போ நான் எடுத்துகிட்ட பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போதே அந்த பவுடர் எல்லாம் வந்துடும். ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நமக்கு நல்ல நைஸ் பவுடராக வேணும். அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சலிச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு ரொம்ப எல்லோஷாக இருந்தால் நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் மேக்கப்பே பண்ணலைன்னா பவுடருக்கு பதிலாக இந்த பவுடர் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப எல்லோ டிண்டில் திரும்ப இருந்தனால நான் திரும்ப கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதிலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதோட கேப்பு போட்டுட்டு நல்லா நீங்கள் குலுக்கி விடும்போது அது நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இது ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம ரெடி பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, நம்ம நார்மலாக பவுடர் அடித்த மாதிரி இருக்காது. நீங்கள் இது மேக்கப் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பவுடர் யூஸ் பண்ணுறவங்களும் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அதை ஷேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அது கூட அந்த பவுடர் செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். உங்கள் டல் ஃபேஸையும் இது நல்ல ஒரு க்ளோ ஃபேஸ் ஆக்கும். இப்போ ஹேண்டில் அப்ளை பண்ணுற பாருங்கள்.
டல்லாக இருக்கிற ஹேர் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து காம்பேக்ட் பதிலாக இந்த மாதிரி செட்டிங் பவுடர் நீங்கள் செட் பண்ணும்போது மேக்கப் பண்ணும்போது உங்கள் மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.